وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்பாவுடைய கடமையை அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த புனிதமிக்க ஆலயத்தில் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்தல் என்கின்ற தலைப்பில் அல்லாஹுடைய இறை இல்லங்களை பரிபாலிக்கக்கூடியவர்கள், நம்பிக்கையாளர் சபையாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகளாக அல்லாஹுடைய பள்ளியை நிர்வகிப்பவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, என்னென்ன தகுதியை உடையவர்கள், என்னென்ன கட்டுப்பாட்டோடும் கடப்பாட்டோடும் அல்லாஹுடைய பள்ளி வாயில்களை அவர்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கின்றதோ அந்த விடயங்களை மிகச் சுருக்கமாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தினூடாக உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு சமூகத்தில் அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் என்பது அந்த சமூகத்தினுடைய உயிர் நாடிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இந்த சமூகத்தினுடைய முக்கிய கேந்திர ஸ்தலமாக பள்ளிவாசல்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் முஸ்லிம்களுடைய வழிகாட்டிகளாக இருப்பதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்வில் முதலாவது செய்த காரியம் குபா என்கின்ற பள்ளத்தாக்கில் குபா பள்ளிவாசலை கட்டினார்கள். அங்கிருந்து விடை பெற்று சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனமா தலைநகரில் முதலாவதாக மஸ்ஜிதுன் நபவியைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நிறுவினார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற, முஸ்லிம் சமூகத்தை கட்டுப்படுத்தி ஆளுகின்ற முக்கிய கேந்திர ஸ்தலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களுக்கு, அல்லாஹுடைய இறை இல்லங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நானும் நீங்களும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்து தெரிந்து கொள்கிறோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவி வெறுமனே தொழுகின்ற ஐவேளையை நிறைவேற்றுகின்ற பள்ளிவாசல்களாக இருக்கவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான அத்துணை விடயங்களையும் மேற்கொண்ட முஸ்லிம்களின் முக்கியமான கேந்திர ஸ்தலமாக அந்த மஸ்ஜிதுன் நபவி திகழ்ந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். மக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கின்ற கல்வி கூடமாக அந்த பள்ளிவாசல் இருந்தது. சமூகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு தேவையாக இருக்கின்ற, மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற சமூக சேவையினுடைய மையமாக அந்த மஸ்ஜிது நபவி இருந்தது.
நீதி கேட்டு வருகின்றவர்களுக்கு நீதி அளிக்கின்ற நீதிமன்றமாக அந்த மஸ்ஜிது நபவி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏழைகளுடைய துயர் துடைக்கின்ற அஸ்ஹாபு சுஃபா என்று திண்ணை தோழர்கள் ஒவ்வொரு நேரமும் அந்த பள்ளிவாசலிலேயே தஞ்சமடைந்து அங்கேயே அவர்கள் உண்டு வாழுகின்ற அளவுக்கு அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்கிய ஒரு புகலிடமாக அந்த மஸ்ஜிது நபவி இருந்தது என்று பார்க்கிறோம். மக்களுடைய ஜக்காத்தை விநியோகித்து ஜக்காத்தை கொடுக்கின்ற ஒரு ஜக்காத்து நிதியமாக அல்லாஹுடைய தூதருடைய பள்ளிவாசல் இருந்தது. இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹுவை வணங்குகின்ற அந்த இபாதத்தை தாண்டி அந்த மஸ்ஜிது நபவி என்பது நபிகளாருடைய காலத்தில் முழு சமூகத்திற்கும் பயன்படுகின்ற அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு முக்கியமான மையப்பொருளாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹுடைய வீடு என்பது, அல்லாஹுடைய இறை இல்லம் என்பது இப்படிப்பட்ட பல பணிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான அல்லாஹுடைய ஆலயம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹுடைய இந்த இறை இல்லத்தை இப்படியான பணிகளை முன்னெடுப்பதற்கு அதற்கென்று ஒரு பரிபாலன சபை வேண்டும் என்பதை குர்ஆனும் சொல்கிறது. அந்த பரிபாலன சபை என்பது, அந்த நம்பிக்கையாளர் சபை என்பது அல்லாஹுடைய இந்த வீட்டை முன்னெடுத்து செல்கின்ற அந்த குறிப்பிட்ட சாராரை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது அவர்களுக்கென்று குறிப்பிட்ட சில தகுதிகள் இருக்க வேண்டும். இன்னென்ன தகுதிகளை உடையவர்கள்தான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஒரு கடைக்கு ஒரு வேலையாளியை எடுப்பதாக இருந்தால் எத்தனையோ விடுத்தம் அவரை இன்டர்வியூ பண்ணி அவருக்கு நாங்கள் பல கேள்விகளை தொடுத்து இவர் என்னுடைய கடையில் நிற்பதற்கு நம்பகமானவர், இவர் நல்ல தகுதி உள்ளவர் என்பதை தகுதி கண்டு நாம் வேலைக்கு எடுக்கிறோம். எங்களுடைய வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநரை எடுப்பதாக இருந்தால் இந்த டிரைவர் இவர் ஒழுங்கா ஓட்டுவாரா என்று அவரை பரீட்சித்து பார்த்து எங்களுடைய வாகனத்தை ஓட்டுவதற்கான ஓட்டுநரை டிரைவரை எடுக்கிறோம். எங்களுடையது என்று வருகின்ற பொழுது எத்தனையோ தகுதிகளை கண்டுதான் நாம் இனம் காணுகிறோம் சரியான ஒரு நபரை. அது மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஆலயத்தை, அவனுடைய இறை இல்லங்களை, அல்லாஹுடைய வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுடைய வீட்டை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் இன்னென்ன தகுதியை பெற்றிருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான அம்சத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். சூரத்து தௌபாவுடைய 18வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு பிரதானமான 5 பண்புகள், 5 நிபந்தனைகள், தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சாதாரணமான பொறுப்பல்ல. அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதென்பது, இந்த பொறுப்பை நாங்கள் எங்களுடைய தோள்களில் சுமப்பதென்பது சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹு தஆலா கண்டிப்பான நிபந்தனைகளை போடுவதோடு நிறுத்திவிடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்புக்குண்டான எத்தனையோ ஹதீதுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்கின்ற நம்பிக்கையாளர் சபை என்ன தகுதியை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்ற பொழுதே 2 விதமான தகுதிகளை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றார். முதலாவது அல்லாஹ் சொல்கின்றான், முதலாவது என்ன? அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை நாளை நம்பி ஈமான் கொண்ட மூமின்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் ஈமான் தாரிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மூமின்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பி பொறுப்பெடுத்திருக்கின்ற மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வை உரிய முறையில் ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எதை அல்லாஹ் நாடுகிறான்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் சுமந்திருக்கின்ற இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். அல்லாஹ்வாலும் அல்லாஹுடைய தூதராலும் வழிகாட்டப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை எந்த விதமான குறையும் இல்லாமல் நான் பரிபாலிக்க வேண்டும் என்கின்ற அமானிதத்தை நானும் நீங்களும் சுமந்திருக்கின்றோம்.
அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் என்ற அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய இறை இல்லங்களில் அல்லாஹுக்கு நிகரான எந்த காரியமும் ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற செயற்பாடுகள் வந்துவிடக்கூடாது. எனவே நிர்வாகத்திற்கு வருகின்றவருக்கு இருக்க வேண்டிய முதலாவது தகுதி, அவர் அல்லாஹுவை பற்றிய பரிபூரணமான அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்ட இரக்கக்காரன். நாம் தவறு செய்கின்ற பொழுதோ, பிழை செய்கின்ற பொழுதோ, ஹராத்தில் விழுகின்ற பொழுதோ அல்லாஹு தஆலா எங்களை எப்படியெல்லாம் தண்டிக்க கூடியவன். அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற, அல்லாஹ் சொல்லுகின்ற சுவர்க்க நரகத்தை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தன்மைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இபாதத்துகளில் அல்லாஹுவை எப்படி ஒருமைப்படுத்த வேண்டும், அவனுக்கு எந்த நிலையிலும் இணை வைத்து விடக்கூடாது என்கின்ற பரிபூரணமான அல்லாஹுவை பற்றிய அறிவு இருப்பவர்தான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற முதலாவது தகுதி அல்லாஹ் சொல்கிறார். அதை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா யௌமல் கியாமா, மறுமை நாளையும் இணைத்து சொல்கின்றான். இரண்டாவதாக அவர் மறுமையினுடைய நம்பிக்கையில் ஆழ்ந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும், மறுமையை நம்பியவராக இருக்க வேண்டும். என்ன காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே? இந்த பொறுப்பு பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் என்னை விசாரிக்க இருக்கிறான். எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு பொறுப்பில் இருந்தால், அல்லது ஒரு சமூக சேவை தொண்டாட்டுகின்ற ஒரு மன்றத்தில் ஒரு பொறுப்பிலே நாங்கள் இருந்தால், ஒவ்வொரு மாதமும் அல்லது வருடா வருடம் கணக்கறிக்கை என்றும் நாம் செயற்படுத்திய செயற்பாடுகள் என்றும் அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் கணக்கறிக்கை கொடுக்கிறோம். இன்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், இவ்வளவு நிதியை செலவழித்திருக்கிறோம், இவ்வளவு செலவழிக்காமல் மீதமாக இருக்கிறது, இன்னென்ன பணிகளை எல்லாம் முன்னெடுத்தோம் என்று கணக்கறிக்கை சமர்ப்பிக்கிறோம். இது சாதாரணமாக நாங்கள் உருவாக்கி கொண்ட நிறுவனங்களுக்கு. ஆனால் நாம் ஆளுகின்ற இந்த வீடை பொறுத்தவரைக்கும் அகிலத்தாரின் அதிபதி மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் படைத்த ரப்புடைய வீட்டை ஆளுகின்றோம். அந்த ரப்புக்கு முன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, 3 வருடங்கள் இந்த பள்ளியை ஆளுகின்றோம் என்றால் இந்த பள்ளிவாசலினுடைய முழு கணக்கறிக்கையும், இந்த பள்ளிவாசலுக்காக நாம் செய்த முழு தியாகங்களும், இந்த பள்ளிவாசலை ஆளுகின்ற பொழுது நான் நம்பிக்கையாளராக இருக்கின்ற பொழுது இந்த பள்ளிவாசலில் ஆற்றிய தொண்டு உட்பட அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பதில் சொல்லியாகவன். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசலை பரிபாலிக்கின்ற ஒரு நம்பிக்கையாளருக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது தகுதி, அவர் நாளை மறுமையை நம்பியவராக இருக்க வேண்டும். நான் சுமந்திருக்கின்ற இந்த பொறுப்பு மிகப்பெரிய ஒரு அமானிதம். அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே இதை பற்றி என்னிடத்திலே விசாரிக்க இருக்கின்றான் என்கின்ற பொறுப்புணர்வு உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புத்தான் பள்ளிவாசலை நிர்வகிப்பது என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர்கள் சாதாரணமான மனிதர். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததோ அன்றிலிருந்து அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியே மாறிப்போன வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக, அல்லாஹுடைய தூது பணியை இந்த மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போராட்டங்களை சந்தித்தார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு வஹி வருகிறது. நபிகளார் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக தேர்ந்தெடுக்கிறார். தன்னுடைய மனைவி இடத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் ஹதீஜா நாயகியை நோக்கி விரைந்து ஓடி வருகிறார்கள். என்னை போத்துங்கள், என்னை போத்துங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் பயந்தார்கள். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரவர்களை அழைத்து இந்த தூது பணியை மக்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், கது மலா அஹ்துன் நௌமியா ஹதீஜா, ஹதீஜாவே தூங்குன காலமெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது எனக்கு தரப்பட்டிருப்பது அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு சுமை. அல்லாஹ் என்னிடத்தில் ஒப்படைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இதை பற்றி நாளை மறுமையில் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறேன் என்கின்ற தெளிவான அறிவோடு இருந்த அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், இதற்கு பிறகு தூங்குவதற்கு நேரமில்லை, களப்பணி ஆற்ற வேண்டியிருக்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டி இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள்
தூக்கத்தை துறந்து தன்னுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஓரம் கட்டி தனக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனால தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சில வேளைகளில் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் வேண்டுமானால் தூங்கலாம், ஆனால் என்னுடைய உள்ளம் தூங்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் இந்த பொறுப்பு ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த அமானத்தை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே என்னிடத்திலே விசாரிக்க இருக்கிறானே, நான் சரியாக செயற்படுகிறேனா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்டு கொண்டார்கள் என்கின்ற பல வரலாறுகளை கண்ணியத்துக்குரியவர்களை பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் வதா பேருரை, இறுதி பேருரையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா ஹல் பல்லக்து, என்னுடைய தூது பணியை உங்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேனா? அல்லாஹு தாலா தந்த இந்த நபித்துவத்தை, இந்த ரிசாலத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லி விட்டேனா என்று அல்லாஹுடைய தூதர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டான். சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு நஅம், ஆம் அல்லாஹுடைய தூதரை, உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் செவ்வனே நிறைவேற்றி விட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை நோக்கி வானத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத், அல்லாஹும்ம அஷ்ஹத். 3 முறை சொன்னார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. நீ தந்த அமானத்தை, நீ என்னிடத்தில் ஒப்படைத்த பொறுப்பை உனக்கு பயந்து நான் நிறைவேற்றி விட்டதாக இந்த மக்கள் சான்று பகர்கிறார்கள். இதற்கு ரப்புல் ஆலமீன் நீயே சாட்சி என்று அல்லாஹுடைய தூதர்கள் அல்லாஹ்விடத்திலே சான்று பகர்ந்த வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹுடைய நடிகார்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கின்ற பொழுது, அமானத் எங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது, உண்மையான ஒரு இறை விசுவாசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய உள்ளத்தில் பயம் வரும், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் வரும். சாதாரணமாக தூங்கி இருந்த ஒருவருக்கு பொறுப்பு கிடைத்தால் அவருக்கு தூக்கம் வராது. இதுதான் உண்மையாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களுடைய உண்மையான நிலை என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாம் எதற்கு பொறுப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றியும் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருத்தராக சொன்னார்கள், ஒரு அமீர், அந்த அமீர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகளுக்கு பொறுப்புதாரி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிப்பான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வழங்கப்பட்ட பொறுப்புக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியும் நீங்கள் முன்னெடுத்து வைக்க முடியாது என்று அல்லாஹுடைய தூதருடைய பல ஹதீதுகள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பணிகள் என்பது, அமானத் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு இன்ன பொறுப்பை நீங்கள் தரமாட்டீர்களா அல்லாஹுடைய தூதரே என்று கேட்டார்கள். அதாவது ஒரு பிரதேசத்திற்கு அவரை ஒரு அமீராக, ஒரு வலியாக ஆக்குமாறு அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு பொறுப்பை கேட்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தோளை அன்பாக தட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர் இன்னக லஈஃப். ஒவ்வொருத்தரை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் புடம் போட்டு வைத்திருந்தார்கள். யார் எதற்கு தகுதியானவர், எவர் எதற்கு தகுதி இல்லை என்பது ரசூலுல்லாஹுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபாதர், அபூதர் அவர்களே, இன்னக லஈஃப், நீங்கள் பலகீனமானவராக இருக்கிறீர்கள், இந்த பொறுப்பை சுமந்து கொள்வதற்கான தகுதி உங்களிடத்திலே இல்லை. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இன்னஹா அமானா, நீங்கள் கேட்டு வந்திருக்கின்ற பொறுப்பு இருக்கிறதே இது அமானத், அமானிதமான ஒரு பொறுப்பை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யு வ நதாமா,
இந்த அமானத்தான பொறுப்பு இருக்கிறதே, இது நாளை மறுமையில் கவலையையும் உங்களுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு இலகுவாக கடந்து செல்கின்ற ஒரு பொறுப்பல்ல அது. எந்த பொறுப்பு எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அதற்காக பதில் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரண எல்லா பொறுப்புகளையும் தாண்டி மிக பெரும் ஒரு சுமையை எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற பொறுப்பு தான் அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நாங்கள் நிர்வகிப்பது. அதனால் அந்த பொறுப்புக்கு யார் மிக தகுதியோ அவர்தான் அந்த பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். கையில் எடுத்த மறுகணம் அவருடைய வாழ்வில் அந்த பொறுப்புக்காக செயற்படுகின்ற, அவரை அர்ப்பணிக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. ஏனென்றால் அந்த பொறுப்பை அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கிறான். என்னுடைய வீட்டை, என்னுடைய ஆலயத்தை நீ எவ்வாறு நிர்வகித்தாய், என்னுடைய பள்ளிவாசலை நீ எவ்வாறு நிர்வகித்தாய், ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் நாளை மறுமையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த செய்திகள் எல்லாம் எங்களை பயமுறுத்துவதற்கல்ல, நாங்கள் பயந்து எங்களுடைய பதவிகளை எல்லாம் விட்டு ஓடுவதற்கல்ல. ஒரு பதவி கிடைத்து விட்டால் அந்த பதவியில் நாம் எந்த அளவுக்கு பொறுப்புதாரர்களாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள். அடுத்த ஹலீஃபா யார்? முஸ்லிம்களை வழிநடத்துகின்ற அடுத்த ஹலீஃபாவாக யாரை தேர்ந்தெடுப்பது என்கின்ற மிக பெரும் ஒரு பிரச்சனை சஹாபாக்களுடைய சமூகத்தில் வந்தது. அன்சாரிகள் ஒரு குழுவாக செயற்பட்டு அன்சாரிகளில் இருந்துதான் ஒரு ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் போய் சொன்னார்கள், இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளில் இருந்துதான் ஒரு ஹலீஃபா வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏக மனதாக ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எல்லோரும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத்து செய்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் ஏறினாங்க. மிம்பரில் ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து ஹம்து ஸலவாத் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன் அஹ்ஸன்து ஃபஅயூனி, நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் மிக பெரும் ஒரு அமானத்தை எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் எனக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருங்கள். வஇன் அஸஅது ஃபகவ்விமூனி, நான் ஏதாவது தவறுகள் செய்துவிட்டால் அதை எனக்கு திருத்தி தாருங்கள். என்னை நீங்கள் நல்ல முறையில் என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி இந்த பதவியை, இந்த பொறுப்பை நான் நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருங்கள் என்கின்ற அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொறுப்பை நினைத்து பயந்து சஹாபாக்களுக்கு இந்த அறிவிப்பை மிம்பரிலே இருந்து சொன்னார்கள் என்கிற செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்கின்ற நிர்வாகங்கள், பரிபாலன சபைகள், நம்பிக்கையாளர் சபைகள் என்பது வெறுமனே என்னை தலைவராக போட்டுவிட்டார்கள், என்னை செயலாளராக போட்டுவிட்டார்கள், என்னை பொருளாளராக போட்டுவிட்டார்கள், இந்த நிர்வாகத்தில் அல்லது இந்த பள்ளிவாசலை ஆளுகின்ற நம்பிக்கையாளர் சபையில் 20 பேர் இருக்கிறார்கள், எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று யாரும் ஒதுங்க முடியாது. தலைவருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ, உயர்மட்டத்தில் என்ன பொறுப்பு இருக்கிறதோ, சாதாரண தொண்டர் வரைக்கும் அதே பொறுப்பை எல்லோரும் சுமந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர். எனவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த பொறுப்புக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது அமானத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா லுய்யிஅத்தில் அமானத்து ஃபன்தலிரிஸ் ஸாஆ, அமானத் மோசடி செய்யப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அமானத்து எப்படி மோசடி செய்யப்படும் அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரிஸ் ஸாஆ, ஒரு பொறுப்பு யார் அதற்கு தகுதி இல்லையோ அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் ஒரு அமானத் ஒருவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது இந்த அமானத்திற்கு இவர் தகுதியானவரா என்பதை இனங்கண்டு ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான்
அது பள்ளிவாசல் நிர்வாகமாக இருந்தாலும் எந்த நிர்வாகமாக இருந்தாலும் அது சரியான பாதையில் போகும். தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகின்ற பொழுதோ நிச்சயமாக அது மிக பெரும் விளைவுகளை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தும். அது மறுமையினுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை பாரம் எடுக்கின்ற ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பில் எந்த அளவுக்கு கரிசனையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும், அதற்காக நாளை மறுமையில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்பதை எங்களுக்கு சொன்னார். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்களாகவும் மறுமையை பற்றிய ஆழமான நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையான 2 தகுதிகள் ஆரம்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வ அகாமஸ் ஸலா, அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. கண்ணியத்துக்குரிய சகோதரி, பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருப்பவரிடத்தில் தொழுகை இல்லை என்றால் அவர் பள்ளிவாசலில் நிர்வாகத்தில் இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவர். அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒருவர் அடுத்தது அவர் அல்லாஹுக்காக தொழுகின்றவராக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுகின்றவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எத்தனையோ நம்பிக்கையாளர் சபைகளை இன்று நாங்கள் பார்க்கின்றோம். நமது சமூகத்தில் பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருக்கின்றார். பள்ளிவாசலில் ஏதாவது ஒரு கூட்டம், ஒரு நிகழ்ச்சி என்றால் மட்டும்தான் அவரை காண முடியும். தொழுகைக்கு அவர்கள் இல்லை. பள்ளிவாசலில் வியாபார ஸ்தலங்களிலும் அவர்களுடைய அன்றாட வேலைகளிலும் அவர்கள் அப்படியே பிஸியாக ஆகிவிட்டார்கள். பள்ளிவாசலுக்கும் தொழுகைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் சமூகத்தில் நானும் ஒரு போடியார், நானும் ஒரு நம்பிக்கையாளர், நானும் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகி என்று மார்பு தட்டி கொள்கின்ற அளவுக்கு எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பள்ளிவாசலை நிர்வகிக்க தகுதியானவர் அவர் அல்லாஹ்வை தொழுகின்ற, தொழுகையை நிலைநாட்டுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனையும் சிலரை பார்க்கின்றோம், குர்ஆனையும் சுன்னாவையும் நிலைநாட்ட வேண்டும், பிதஅத்துகளிலே இருந்து ஓரமாக வேண்டும் என்று எங்களுக்கென்று பள்ளிவாசல்களை அமைத்து அதற்கென்று நிர்வாகியாக ஆகி அந்த பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருக்கின்றோம். ஆனால் சில தொழுகைகளை எந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்கு பள்ளிவாசலை கட்டினோமோ அந்த பள்ளிக்கு வராமல் பிதஅத்தான பள்ளிவாசல்களிலே தொழுது அதற்காகவே பாடுபடக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும், அதற்காக இந்த பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று பாடுபட்டு கட்டிய நாம் அந்த பள்ளிவாசலுக்கே நாம் தொழ வரவில்லை என்றால் அந்த பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருப்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா மூன்றாவதாக சொல்கின்றான், பள்ளிவாசலை நிர்வகிக்கின்ற நம்பிக்கையாளர் சபை அல்லாஹ்வை வணங்குகின்ற, தொழுகின்ற மிக முக்கியமான நிபந்தனையை கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. நான்காவதாக அல்லாஹ் சொல்கின்றான், ஜகாத், அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டிய தகுதி, அவர் ஜகாத்து கொடுக்க தகுதியானவராக இருந்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். தன்னுடைய பொருளாதாரம் ஜகாத்துடைய நிசாபை அடைந்து விட்டால் உடனடியாக அவருடைய பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது மிக முக்கியமான ஒரு தகுதி. தன்னுடைய பொருளாதாரத்திற்கே கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கக்கூடியவர் அல்லாஹுடைய பள்ளிவாசலின் பைத்துல் மாலில் எந்த அளவுக்கு அமானத்தோடு நடந்து கொள்வார் என்பதற்காக அல்லாஹ் இந்த நிபந்தனை சொல்கிறார். அவர் களவெடுக்க மாட்டார், அவர் அல்லாஹுடைய பள்ளிவாசலின் சொத்தில் அநியாயமாக கை வைக்க மாட்டார், அவர் ஹராம் ஹலால் பேணி அல்லாஹுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பார். தன்னுடைய சொத்திலிருந்தே கணக்கு பார்த்து ஏழைகளுக்குரிய ஹக்கை கொடுத்தவர் இன்னொருவருடைய ஹக்கில் கை வைக்க மாட்டார். எனவே ஜகாத்து கொடுக்க தகுதியானவர், ஜகாத்து கொடுப்பவராக அந்த நிர்வாகி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹுடைய பள்ளியை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. சத்தியத்தை சொல்வதில், மார்க்கத்தை எடுத்துரைப்பதில், பாவங்களை சுட்டிக்காட்டுவதில் அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் அவர்கள் பயப்படக்கூடாது. ஒரு தீர்ப்பு கேட்டு வந்தால் பள்ளிவாசல் நிர்வாகியாக இருப்பவர் தன்னுடைய குடும்பமாச்சே என்று அவர் குடும்பத்திற்கு பயந்து தீர்ப்பு சொல்லக்கூடாது.
என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நிர்வாகத்திலே இருக்கின்ற ஒருவர் குடும்பம், சமூகம், என்னுடைய உறவு, என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை என்று யாருக்காகவும் முகத்தாட்சினை பார்த்து அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயந்தவராக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய பள்ளிகளை ஆளுகின்ற, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டிய தகுதியாக சொல்வதை பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தௌபா 18வது வசனத்தில் இந்த 5 நிபந்தனைகளையும் சொல்கிறான். இந்த 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை பரிபாலிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுபவராக இருக்க வேண்டும், ஜகாத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும். 5வதாக அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நாம் பராமரிப்பது என்பது, அதை நிர்வகிப்பது என்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அமானத். இது குறித்து நாளை மறுமையிலே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றோம் என்கின்ற தெளிவோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு எல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்கின்ற நிர்வாக சபையை பொறுத்தவரைக்கும் அவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்ற இந்த 5 தகுதிகளை தாண்டி ஒவ்வொரு நிர்வாக சபையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, அல்லாஹ்வுடைய தீனை இந்த சமூகத்திற்கு எத்தி வைக்கின்ற, தஅவா செய்கின்ற தாயிகளாக அவர்கள் ஒவ்வொருத்தரும் செயற்பட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் இருந்து கொண்டு தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைத்தது மாதிரி பல சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிகளாக அங்குமிங்கும் பிரச்சாரத்திற்காக அனுப்பினார்கள். அந்த சமூகத்தில் என்னென்ன பிழைகள், பாவங்கள் நடக்கின்றதோ அதை தடுப்பதற்கும் அது குறித்து அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கும் மிக பெரும் ஒரு பட்டாளத்தையும் படையையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தயாரித்தார்கள். எனவே பள்ளிவாசல் நிர்வாகி என்பவர் பள்ளிவாசலில் நடக்கின்ற ஏனைய நிகழ்வுகளுக்கு மட்டும் பொறுப்பானவர் அல்ல. பள்ளிவாசலில் கரண்ட் பில் கட்டுவது, தண்ணி பில் கட்டுவது, லைட்டு போடுவது, முஅத்தின் இமாமுக்கு சம்பளம் கொடுப்பது மட்டும் ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகியாக இருப்பதற்கான பதவி அல்ல, அவருக்கான வேலைகள் அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதையெல்லாம் தாண்டி பள்ளிவாசல் நிர்வாகியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கின்ற மிக பெரும் பொறுப்பு தஅவத், அல்லாஹ்வுடைய தீனை இந்த சமூகத்தில் எடுத்துச் சொல்வது. அதே நேரம் இந்த சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்கின்ற ஒரு தெளிவான பார்வை அந்த நிர்வாகியிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தில் ஒரு பாவம் அரங்கேறினால் அந்த பாவத்தை தடுப்பதற்குண்டான எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்கள் பள்ளிவாசலில் திட்டமிட வேண்டும். சமூகத்தில் போதை வஸ்து தலைவிரித்து ஆடினால் அந்த போதை வஸ்தை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் இந்த நிர்வாகியிடத்தில் இருக்க வேண்டும். சமூகத்தில் இணை வைத்தல் தலை தூக்கினால் அந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான வேலை திட்டம் இந்த நிர்வாகியிடத்தில் இருக்க வேண்டும். இளைஞர்கள், யுவதிகளை வழிப்படுத்துகின்ற வழிகாட்டல்கள் இருக்க வேண்டும். இப்படி இந்த சமூகத்திற்கு உண்டான என்னென்ன தஅவாக்களை நாங்கள் முன்னெடுக்க முடியுமோ அத்துணை விடயங்களிலும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை ஒரு நிர்வாக சபை கூட்டு பொறுப்போடு செயற்பட வேண்டும். அதே நேரம் நான் சொன்ன இந்த எல்லா விடயங்களும் பள்ளிவாசலில் யார் தலைவராக இருக்கிறாரோ அவருக்குத்தான் பொருத்தம் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. பள்ளிவாசல் தலைவர் உட்பட, செயலாளர் உட்பட, பொருளாளர் உட்பட, ஏனைய நிர்வாகிகள் உட்பட ஒரு 20 பேர் பள்ளிவாசலுக்கு பரிபாலன சபையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அத்துணை பேரிடத்திலும் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள் குறித்தும் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது எங்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு கூட்டு பொறுப்போடு நாங்கள் செயற்பட வேண்டும். மஷூரா அடிப்படையில் எங்களுடைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும்.
எல்லா நிர்வாகங்களிலும் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பிழையை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் மஷூரா இல்லை, அல்லது மஷூராவுக்கு வந்தால் தான் நினைக்கின்ற முடிவுதான் மஷூராவாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற மனநிலையோடு மஷூராவுக்கு வரக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மஷூரா என்பது எல்லோரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வருவது. ஒரு முடிவு வந்துவிட்டால் அந்த முடிவில் எல்லோரும் நிலையாக இருக்க வேண்டும், இதுதான் மஷூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனையோ வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் கூட பல சஹாபாக்களுடைய மஷூராவை தன்னுடைய மஷூராவாக ஏற்றுக்கொண்டார்கள். தான் சொன்னது பிழை என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் திருத்திக் கொண்டார்கள். எனக்கு சரியாகப்படுவது இன்னொருவருக்கு பிழையாகப்படும், இன்னொருவருக்கு பிழையாகப்படுவது எனக்கு சரியாகப்படும். எனவே கூட்டு பொறுப்போடு நாங்கள் உட்கார்ந்து கலந்து ஆலோசித்து பேசி ஒரு முடிவு எட்டுவதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் சொல்கின்ற மிக முக்கியமான இபாதத் மஷூரா. எனவே பள்ளிவாசலை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளிடத்தில் இருக்க வேண்டிய கூட்டு பொறுப்பு எல்லா முடிவுகளையும் தான் தோன்றித்தனமாக எடுத்து விடாமல் தங்களுக்குள் மஷூரா அடிப்படையில் எடுத்து ஒரே கருத்தில் எல்லோரும் இருந்தால் எந்த குழப்பமும் வராது, எந்த பிரச்சனைகளும் எங்களுக்கு வராது. யார் கேள்வி கேட்டாலும் எல்லோருடைய விடையும் ஒன்றாக இருக்கும். எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது கூட்டு பொறுப்போடு சகோதரத்துவத்தோடு அன்போடு பாசத்தோடு அல்லாஹுடைய பள்ளிவாசலை நீங்கள் நிர்வகியுங்கள். அதில் மிக முக்கியமான பொறுப்பாக தஅவாவை மையமாக கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆனும் நபிகளாருடைய சுன்னாவும் எங்களுக்கு போதனை செய்வதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் நிர்வாக கட்டமைப்புக்காக நிர்வாகம் ஒழுங்கமைப்போடு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவரை நாங்கள் தலைவராக நியமித்திருக்கிறோம், ஒருவரை செயலாளராக நியமித்திருக்கிறோம், ஒருவரை பொருளாளராக நியமிக்கின்றோம், ஒருவருக்கு உதவி தலைவர் உதவி செயலாளர் என்று பொறுப்பு கொடுக்கிறோம். என்ன காரணம்? அந்த நிர்வாகம் ஒரு கட்டமைப்போடு போக வேண்டும், ஒரு அமீருக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பிரிக்கின்றோம். ஆனால் நாம் என்ன விளங்கிக் கொள்கின்றோம் என்றால், செயலாளர் என்றால் அவர்தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும், தலைவர் என்றால் அடிமட்ட உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு எந்த கடமையும் இல்லை, அவர்தான் அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ரெண்டு சாராரை மாத்திரம் பல நிர்வாக சபைகள் அவர்களை முன்னுக்கு தள்ளிவிட்டு நாம் அமைதியாக இருந்து விடுவதை அல்லது கூட்டங்களில் கூட கலந்து கொள்ளாமல் தவிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். இது நாம் எடுத்திருக்கின்ற அமானத்துடைய பொறுப்புக்கு தகுதியானதல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர், தலைவராக இருந்தாலும் செயலாளராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நிர்வாக சபையில் அந்த பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அல்லது ஒரு மாநாடு நடந்தால், ஒரு தர்பியா நடந்தால், அல்லது ஒரு வேலை திட்டம் நடந்தால், அல்லது வெளியில் சமூக விழிப்புணர்வு ஒரு மாநாடு நடத்தப்படுமாக இருந்தால், என்ன வேலை திட்டமாக இருந்தாலும் அத்துணை பேருடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும். இதனால் தான் பல நிர்வாகங்கள் குலைந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சிலர் மாத்திரமே பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டு அவர்களால் முடியாது என்கின்ற பொழுது அவர்களும் சலைத்து ஓய்ந்து போய் நிர்வாகங்களை விட்டு ஓடுவதை பார்க்கிறோம். கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி எந்த பொறுப்புக்கும் தகுதி இல்லாதவர்கள் தலைமை தாங்கி அந்த சமூகமே சீர்கெட்டு போவதை பார்க்கும். எனவே எங்களிடத்தில் கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும். எல்லோரும் பகிர்ந்தெடுத்த அந்த வேலைகளிலே கலந்து கொள்கின்ற பொழுதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் இந்த நிர்வாக சபையை நாம் ஒழுங்காக கொண்டு போவதற்கு அது மிக உறுதுணையாக இருக்கும் என்பதை நபிகளாருடைய சுன்னாவும் அல்லாஹுடைய குர்ஆனும் எங்களுக்கு போதிக்கின்றது. எனவே அல்லாஹுடைய பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்வது என்பது சாதாரணமான பொறுப்பல்ல. அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் நாளை மறுமையிலே கணக்கு சொல்லியாக வேண்டிய பதில் சொல்லியாக வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமானத் என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து செயற்படுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ஹஜ் மாதத்தை நானும் நீங்களும் எதிர்நோக்க இருக்கிறோம். அந்த ஹஜ் மாதத்தில் எங்களுக்கு தெரியும், ஹஜ் பெருநாளில் அந்த ஈதுல் அல்ஹாவில் அறுத்து பலியிடுகின்ற திருநாளாக அதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். எனவே உலுஹியா என்கின்ற மிக முக்கியமான ஒரு இபாதத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அந்த உலுஹியா என்கின்ற இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசல்களில் கூட்டு உலுஹியா என்கின்ற ஒரு சுன்னாவை நாங்கள் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் இந்த பள்ளிவாசலிலும் கூட்டு உலுஹியாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தமான மேலதிகமான விவரங்கள் ஹுத்பாவுக்கு பிறகு வழங்கப்படும்.
எனவே உலுஹியா கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் தனிமையாக கொடுப்பவர்கள் தனிமையாக கொடுக்கலாம், அல்லது 7 பேர் சேர்ந்து கூட்டு உலுஹியாவாக அதில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் அந்த உலுஹியாவில் பங்கெடுப்பது நிச்சயமாக நாம் எதிர்நோக்க இருக்கின்ற அந்த ஹஜ்ஜு மாதத்தில் ஹஜ்ஜு பெருநாளில் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் ஒரு கூலியை பெற்றுத் தருகின்ற ஒரு இபாதத். எனவே உலுஹியாவுடைய விடயத்தில் கவனம் செலுத்தி அதற்கும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு தஆலா ஹுவல் கஃபூருர் ரஹீம்.